நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க? என்னங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னால இன்னைக்கு பேசாம இருக்க முடியல. அதனாலதான் நான் வேதனையில ஏதேதோ சொல்லிட்டேன். எனக்கு தெரியுங்க, நான் அவ்வளவு தூரம் பேசி இருக்க கூடாது. நீங்க தலை குனிய வேண்டியதா போயிடுச்சு. உங்க அண்ணனை நீங்க எப்பவுமே அப்பா ஸ்தானத்துல தான் வச்சு பாக்குறீங்க. அவருக்கு எதிராக நீங்க எப்பவுமே நின்னு பேசினதே கிடையாது. ஆனா நான் அவர் முன்னாடி நிறையவே பேசிட்டேன். ஆனா உங்களுக்கே நல்லா தெரியும்ல, நான் மாமா மேல உண்மையிலேயே நல்ல மரியாதை வச்சிருக்கேன். ஆனா நானும் ஒரு தாய் தானங்க. என் புள்ள படுற கஷ்டத்தை பார்க்க முடியல. என்னால உன் நிலைமையை புரிஞ்சுக்க முடியுதுமா. அதே சமயத்துல அண்ணனையும் புரிஞ்சுக்க முடியுது. நீ உன்னோட வேதனையை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. அதனால அண்ணன் எவ்வளவு வருத்தப்படுவாருன்னு உனக்கு தெரியாம போயிடுச்சு. அவரை நீ குற்றவாளியா மட்டும்தான் பாக்குற. இல்லங்க, அவரை நான் ஒன்னும் குற்றவாளியா பாக்கலங்க. நான் நம்ம பசங்களை பத்தி மட்டும்தாங்க சொல்லணும்னு நினைச்சேன். சாந்தி, இப்போ நம்ம வீடு இருக்கிற நிலைமையில யார் சரி யார் தவறுன்னு புரிஞ்சுக்க முடியாத நிலைமையில தான் நாம இருக்கோம். எனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்தை பத்தி நினைச்சு உன்னை விடவும் என்ன விடவும் அதிகமா வேதனைப்படுறது அண்ணன் மட்டும்தான். கார்த்திக் மேல அவர் உயிரியே வச்சிருக்காரு. உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? நீ அப்படி பேசும்போது எனக்கும் கோபம் வந்தது. ஆனா இப்ப உன்கிட்ட என்னால ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல முடியும். தயவு செஞ்சு பொறுமையா இரு. நம்பிக்கையை தளர விடாத. அண்ணனுக்கும் கார்த்திக்குக்கும் நடுவுல ஏற்பட்டிருக்கிற இந்த பிரிவு இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். பழைய மாதிரி ஆயிடும். கொஞ்சம் நம்பிக்கையோட இரு. அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தினால நீங்க சொல்றபடியே நடக்கணுங்க. அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அது நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம எல்லாருமே தனித்தனி வழியில போக வேண்டியதுதான். யாருமே சேர வேண்டிய அவசியமே இருக்காது. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? தனோ, தனோ, சொல்லுங்க வந்தனாணி. அண்ணனியா எங்க இருக்கா? பெரியம்மாவும் சின்னம்மாவும் கோயில கூட்டிட்டு போயிருக்காங்க. என்ன? எப்போ? நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கல்ல அப்பதான். அப்படியா? ஏன் என்ன யாரும் எழுப்பல? நீங்க உட்காருங்க வந்தனாணி, அவங்க இப்ப வந்துருவாங்க. இல்ல இல்ல தனு, நான் அண்ணனியாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். இன்னைக்கு வேக்சினேஷன் கொடுக்கணும். ராஜகுமாரி, கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? அம்மா, தோ வந்துட்டாங்க. அம்மா, அம்மா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நீங்க ஏன் என்னை எழுப்பவே இல்ல? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். நான் இன்னைக்கு அண்ணனியாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். இவளுக்கு இன்ஜெக்ஷன் போடணும். இப்ப நீ ஏன் தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருக்க? டாக்டர் கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தான் வரும். டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டீங்களா? நேத்து இவள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறோம் நீ சொல்லிட்டு இருந்தல. அதனால கோவிலுக்கு போயிட்டு வரும்போது டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் இன்ஜெக்ஷனும் போட்டு கூட்டிட்டு வந்துட்டோம். நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. எழுப்ப வேண்டாமேன்னு தான் அப்படியே விட்டுட்டேன். உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவ வந்தனா. உன் பொண்ணு அவங்க பாட்டி கிட்ட நல்லாவே ஒட்டிக்கிட்டா. பாட்டி கூட இருக்கும்போது உன் ஞாபகமே அவளுக்கு வர்றதில்ல. அப்படியா? எனக்கு எனக்கு எதுவும் தெரியல. நீங்க எப்போ இவளை கூட்டிட்டு போறீங்கன்னே தெரியல. எல்லாமா வந்தனா, நீ நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்த. இவளை கூட்டிட்டு போய் நல்லா தூங்க வைமா. பாவம் வலியில ரொம்ப அழுதுட்டு இருக்கா. சரி, அழாதீங்க செல்லக்குட்டி. தனு, நீ போய் வந்தனாக்கு ஹெல்ப் பண்ண. சரிங்க பெரியம்மா. வா சுகன்யா, கிச்சன்ல வேலை இருக்கா? ஓகேவா? அட, கைய நீட்டு.
உன்னோட வலையில இருந்து வர சத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? என் வளையல்ல இருந்து வர சத்தமே உங்களுக்கு தானே? ம்ஹும். அது எப்படின்னு தெரியுமா? இப்படி. கார்த்திக், ம்? இந்த தடவை டெல்லி போனதுக்கு அப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணுவீங்கல்ல? கண்டிப்பா பண்ணுவேன். இது பாருங்க, மறக்காம நான் உங்க சார்ஜரும் எடுத்து வச்சிட்டேன். அதனால எந்த காரணமும் சொல்லக்கூடாது. ப்ராமிஸ். தயவு செஞ்சு நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கோ, இந்த கான்ட்ராக்ட் நமக்கே கிடைக்கணும். ஒருவேளை இந்த கான்ட்ராக்ட் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா என் பிசினஸ்ல நிறைய முன்னேற்றம் இருக்கும். உண்மையை சொல்லணும்னா என் வாழ்க்கையில இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு நல்ல பலன் கிடைக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் என் வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு கேட்டாங்கன்னா நீன்னு தான் சொல்லுவேன். நான் என்ன கார்த்திக் பண்ணேன்? எப்பவுமே உன் கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைமை ஆஃபீஸ்லேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்ல. இதை விட வேற இம்பார்ட்டன்டான கான்ட்ரிபியூஷன் வேற எதுவுமே இல்லை அர்ச்சனா. நீ எனக்காக வீட்டில் தனியா உட்காந்துட்டு இருப்ப. தனியா எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருக்க? ருசியா சமைச்சு. போதும் கார்த்திக், நீங்க இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் நான் அழுதுருவேன். ஆனா நான் இன்னைக்கு அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கார்த்திக். ஏன்னா நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு என்னோட விஷஸும் வாழ்த்துக்களும் எப்பவுமே இருக்கும். ஆல் தி பெஸ்ட். என்னாச்சு? அர்ச்சனா, பெரியப்போட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சா நல்லா இருந்திருக்கும். அவரோட ஆசீர்வாதம் இல்லாம போறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனா அது வந்து ஷெல்வானி கம்பெனியோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாமா? பெரியப்பா, ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு நேரமாகுதுல்ல, வா போகலாம். என்னங்க நீங்க மாத்திரை சாப்பிடலையே? அதை பேக்கில் வை, ஆஃபீஸுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். பெரியப்பா ஒரு நிமிஷம், நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். பெரியப்பா, எனக்கு நல்லா தெரியும் என் கூட பேசுறதுக்கு நீங்க தயாரா இல்ல. என் முகத்தை பார்க்கறது கூட உங்களுக்கு பிடிக்கல. ஆனா ஒரு உண்மையை யாராலையும் மறுக்க முடியாது. இந்த பிசினஸ் எப்படி பாத்துக்கணும்னு நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. முன்னேறதுக்கு எனக்கு பக்க பலமா இருந்தீங்க. இன்னைக்கு நான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய கான்ட்ராக்டை முடிக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கேன். ஆனா உங்க ஆசீர்வாதம் இல்லாம அந்த வேலை நான் நினைக்கிறபடி முடியாதுன்னு தோணுது. பெரியப்பா, தயவு செஞ்சு நீங்க உங்க கையால என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
ராஜசேகரா அண்ணா வா போலாம். உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு கார்த்திக். உனக்கு நிச்சயமா அந்த கடவுள் வெற்றியை தருவாரு. நல்லபடியா போயிட்டு வாப்பா. கொடுங்க சின்னம்மா, இதை நான் செய்யறேன். பெரியய்யா ஏன் தான் இப்படி எல்லாம் பண்ணாருன்னு எனக்கு புரியல. ஏன் என்னாச்சு? அது இல்ல சின்னம்மா, கார்த்திக் அண்ணன் அவர் ஆசீர்வாதம் பண்ணிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். குமுதா, கொஞ்சம் தெளிவா சொல்றியா? என்ன நடந்தது? கொஞ்சம் இருங்க கார்த்திக், நீங்க ரொம்ப முக்கியமான வேலை விஷயமா போறீங்க. நான் உங்களை இப்படியே போக விட மாட்டேன். கொஞ்சம் இருங்க, வரேன். இந்தாங்க கார்த்திக், இதை சாப்பிடுங்க. வேணா பாருங்களேன், நீங்க கண்டிப்பா உங்க வேலையை வெற்றிகரமா முடிப்பீங்க. காட்டுங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் எப்பவுமே நம்மளுக்கு துணையா இருக்குங்க. நீங்க வேணா பாருங்க, உங்களோட டீலை நீங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டு வரும்போது அப்போ எல்லாரை விட பெரியப்பா தான் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவர் உங்க மேல நிறைய ஆசை வச்சிருக்காரு. நீங்க உங்க வாழ்க்கையில எப்பவுமே முன்னேறணும்னு தான் நினைக்கிறாரு. கார்த்திக், நீங்க ரொம்ப பெரிய வேலை விஷயமா போறீங்க. அதனால இப்படி தயவு செஞ்சு வருத்தப்பட்டுட்டு போகாதீங்க. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போங்க. ஆல் தி பெஸ்ட். ஆனா அண்ணா, இதுல எதுவுமே எழுதலையாண்ணா? நல்லா பாரு, இது வரைக்கும் அந்த கணக்கு எங்கன்னே தெரியல. அப்படின்னா அந்த பணம்லாம் எங்க போச்சு? சார், இந்தாங்க நீங்க கேட்ட அந்த ஃபைல். அந்த ஃபைல்ல கொஞ்சம் நல்லா பாரு. சரிண்ணா. இந்த கஸ்டமரோட தான் டீல் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கஸ்டமரோடையும். அப்புறம் இவங்களால நமக்கு ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரியல சார். நீங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த ஃபைலை கொண்டு போய் என் கேபின்ல வைங்க, நான் வந்து பார்க்கறேன். ஒரு நிமிஷம் என்கிட்ட கொடு. ஆனா முதல்ல அதை நான் சரியா படிச்சு பார்க்கறேன். அதுக்கப்புறமா நீங்க படிச்சு பாருங்க. நான் குடுன்னு சொல்றேன்ல. என்ன நடக்குது இங்க? இங்க நடந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் அந்த மகான் தானா? ஆனா அவன் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண போறான்? இதுக்கு முன்னாடி கூட நிறைய டீல் சைன் பண்ணிருக்கான். அவனால நமக்கு நிறைய லாபம் வந்திருக்கு.
அவன் நமக்கு நல்ல ஃப்ரெண்டா தானே இருந்தான். இல்ல சார், நாம அவரை ரொம்பவே நம்பி ஏமாந்துட்டோம். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் கண்டிப்பா நல்ல ஆள் கிடையாது. நீங்க போங்க. அவனை ரொம்ப நம்பிட்டோம். கார்த்திக் முதல்லயே என்கிட்ட சொன்னான். எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை. என் புள்ளைய கூட நம்பல, அந்த ஆளை தானே நான் நம்பினேன். சரி விடுங்கண்ணா, உண்மையை இப்போவாது தெரிஞ்சுக்கிட்டோமே. நான் வீட்டுக்கு போறேன். வாங்கண்ணா, நான் உங்களை ட்ராப் பண்றேன். வேண்டாம் வேண்டாம், நீ ஆபீஸ்ல இரு, இருக்கிற வேலைகளை பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குமுதா, என்னோட கணக்கு புக்க கொஞ்சம் கொண்டு வாயேன். ஆமா, என்ன யாரையும் காணும்? சின்னம்மா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்படியா? சரி, நீ போய் எடுத்துட்டு வா. காவேரி, காவேரி, குமுதா, நீ எங்க போன? சொல்லுங்க ஐயா. நந்தினியோட அம்மா எங்க இருக்காங்க? எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க ஐயா. குடு, சீக்கிரமா தண்ணி கொண்டு வந்து கொடு. ஹலோ சார், நான் மேனேஜர் பேசுறேன். சொல்லுங்க. நம்ம பிசினஸ் லாஸ் ஆனதுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்றீங்க மேனேஜர்? அந்த மகான் அந்த கஸ்டமர்ஸை நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. சரியில்லாத கஸ்டமர்ஸை அவர் நம்ம கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. நம்மளோட இந்த நிலைமைக்கு காரணம் கண்டிப்பா அவர்தான் சார். இல்ல, நீ தப்பா கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கடந்த 3 வருஷங்களா அவங்களுக்கும் நமக்கும் நடுவுல டீலிங்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனா கடந்த 3 வருஷங்களா அவங்க கூட தானே நாம வியாபாரத்தை மட்டும் பார்த்தா போதாது, சில உறவு முறைகளையும் நாம பார்த்தாகணும். இல்ல சார், இதுக்கெல்லாம் அந்த மகான் தான் காரணம். என்னது? இது எல்லாமே அந்த மகானோட வேலையா? அவன் தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தானா? மறுபடியும் நம்மளை ஏமாத்திருக்கான். பேசாம நீ ஒண்ணு பண்ணு, அந்த கம்பெனிக்காரங்க கிட்ட பேசி பாரு. அவங்க கிட்ட பேசி புரிய வைக்க முயற்சி பண்ணு. சரி, நான் பாத்துக்கிறேன் சார். பெரியப்பா,